வெல்கம் டு ஏர்லைன் டெக்னாலஜிஸ் சேல்ஸ் ரோடோட பார்ட் 3 வீடியோ இதில் பார்க்கலாம். வச்சு க்ரியேட் பண்ணக்குள்ளே இது சென்ட் ஆகும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டாக என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கீங்களோ அது வந்து சேட்டரில் காட்டும். இப்போ மெயில் சென்ட் ஆகாதனால அது ரெட் கலரில் காமிக்குதுங்க, சென்ட் ஆகிடுச்சுன்னா க்ரீன் கலரில் காட்டும். அடுத்தது மெயில் சென்ட் ஆகிட்டதுக்கப்புறம் கஸ்டமர்கிட்ட கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கணும். இது ஓகேவா உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா கொட்டேஷன் சென்ட்லேருந்து சேல்ஸ் ஆர்டர்ன்ற ஸ்டேஜுக்கு மூவ் ஆகும். இப்போ கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் சேல்ஸ் ஆர்டர்ன்ற ஸ்டேஜுக்கு மூவ் ஆகிடும். கொட்டேஷன் வந்து சேல்ஸ் ஆர்டராக மாறிடும். இப்போ சேல்ஸ் ஆர்டராக வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா வேலிடேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு டெலிவரி குவான்டிட்டியை வந்து வேலிடேட் பண்ணணும். நம்மக்கிட்ட ஸ்டாக்கு போயிட்டு எந்த ஸ்டோர் மூலம் எந்த லொக்கேஷன்லேருந்து நம்ம எடுக்க போகிறோமோ அந்த லொக்கேஷனை செட் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட் அவைலபிளாக இருந்ததுன்னா வேலிடேட் கொடுத்தோன்னா அது டெலிவரிக்கு அவுட் ஆகிறதுக்கு வேலிடேட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குது, ஆப்ரேஷன் லொக்கேஷன் வந்து டெலிவரி செலவு போட்டிருக்கோம், ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குது. இப்போ வேலிடேட் கொடுக்குறோம். வேலிடேட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன நடக்கணும்னா இன்வென்ட்ரியில் இது வந்து எஸ்எம்எஸ் மூலிமா கன்ஃபார்ம் பண்ணுறது. ஓனருக்கு எஸ்எம்எஸ் போகும், இது அந்தமாரி எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இது வேணும்னா கொடுத்துக்கலாம். இல்லை எஸ்எம்எஸ் வேணாம் அப்படின்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம். கன்ஃபிகரேஷனில் போய்ட்டு எஸ்எம்எஸ் அன்கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த எஸ்எம்எஸ் சென்ட் ஆகாது. இப்போ வேலிடேட் ஆகிடுது. வேலிடேட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ப்ராடக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்லேயும் ஒன் குவான்டிட்டி வந்து மைனஸ் ஆகிருக்கும். இப்போ திரும்பியும் சேல்ஸ் ஆர்டர் போய்ட்டு இப்போ வந்து நம்ம சேல்ஸ் ஆர்டர்லேருந்து க்ரியேட் இன்வாய்ஸ்னு சொல்லிட்டு இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். இப்போ வந்துடுச்சு. க்ரியேட் இன்வாய்ஸ்னு சொல்லிட்டு பட்டன் இருக்கும். அந்த க்ரியேட் இன்வாய்ஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து இன்வாய்ஸ் க்ரியேட் ஆகும். டெலிவரிக்கு இப்போ ரெடியாக இருக்குது. க்ரியேட் இன்வாய்ஸ் கொடுத்துட்டு பேமெண்ட் வாங்கினதுக்கப்புறம் டெலிவரி அனுப்பிச்சி விட்டுருலாம். நீங்கள் இதில் வந்து ரெகுலர் இன்வாய்ஸ், டவுன் பேமெண்ட், பர்சன்டேஜ் வைஸா அமௌண்ட் வைஸா 3 இது இருக்குது. நம்ம ரெகுலர் பேமெண்ட்டே கொடுப்போம். டவுன் பேமெண்ட்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் மட்டும் கொடுத்துட்டு அவங்க டெலிவரி எடுத்துன்னு போகிறது. அது பர்சன்டேஜ் வைஸாகவும் போடலாம், இல்லை அமௌண்ட் வைஸாகவும் போடலாம். இப்போ நம்ம ரெகுலர் பேமெண்ட் கொடுத்துட்டோம். இது வந்து டிராஃப்ட் ஸ்டேஜில் இருக்குது. இது கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு கன்ஃபார்ம் கொடுக்குள்ள போஸ்டர் ஸ்டேஜுக்கு மாறும். போஸ்டர் ஸ்டேஜுக்கு மாறினதுக்கப்புறம் அதில் வந்து அங்கே வந்து 2 இது இருக்கும். ஒன்று வந்து ரிஜிஸ்டர் பேமெண்ட் இருக்கும், இன்னொன்று வந்து சென்ட் அண்ட் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு பேமெண்ட் காசு அவங்கக்கிட்ட வாங்கினதுக்கப்புறம் அந்த பேமெண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணணும். இதில் எது மூலியமாக பண்ணியிருக்காங்க, பேங்க் மூலியமாவா இல்லை கேஷ் மூலியமாவா அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறோம் பேமெண்ட்டை. இல்லை செக் அந்த மாதிரி இருந்தால் அது கூட நீங்கள் தனியாக ரிஜிஸ்டர் பண்ணலாம். இப்போ பேங்க் கார்டு பேமெண்ட் வந்து டிஃபால்ட்டாக இருக்காது. பேங்க்கில் வந்து நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டிங்கில் போய்ட்டு பேங்க் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க்கை காட்டும், உங்களோட பேங்க் அக்கௌண்ட் காட்டும். இப்போ பே அப்படின்ற பட்டன் கிளிக் பண்ணக்குள்ளே உங்களுக்கு பே ஆப்ஷன் இது காட்டும். அந்த இது கேட்கும். ஒரு பாப்அப் மெனு ஓப்பன் ஆகி பாப்அப் விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் வந்து உங்களுக்கு ஜேர்னல் வந்து எந்த ஜேர்னலில் கொடுப்பீங்க, பேங்க்கா கேஷா இல்லை நீங்கள் வேறு ஏதாவது பேங்க்கு க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த பேங்க் கேட்கும். பேங்க் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அமௌண்ட் எவ்வளோ, டேட் என்ன அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு பே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பே ஆகிடும். பேமெண்ட் ரிஜிஸ்டர் ஆகிட்டு இன் பேமெண்ட் சொல்லிட்டு வந்துடும், ஃபுல் பேமெண்ட் பண்ணுவாங்களே. இப்போ இது பேமெண்ட் பண்ணதை சென்ட் அண்ட் பிரிண்ட் சொல்லிட்டு கஸ்டமருக்கு சென்ட் பண்ணிக்கலாம். சென்ட் அண்ட் பிரிண்ட் அப்படின்ற பிரிண்ட் அண்ட் சென்டுன்றதை கொடுத்தீங்கன்னா சென்ட் இமெயில், பை இமெயில், டவுன்லோடு அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க மெயில் ஐடிக்கும் சென்ட் ஆகும், உங்கள் சிஸ்டத்துக்கும் டவுன்லோட் ஆகும். இது வந்து மெயில் டெம்ப்ளேட் பிடிக்கலனா டெம்ப்ளேட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கே டைப் பண்ணி இல்லை புதுசாக ஒரு டெம்ப்ளேட் டைப் பண்ணி அந்த டெம்ப்ளேட் கொடுத்துக்கலாம். இது வந்து பாப்அப் விண்டோ அன்லாக் பண்ணாதனால டவுன்லோட் ஆகலை. நீங்கள் பாப்அப் விண்டோ வந்து பிளாக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்தமாரி காட்டும். அதில் போய்ட்டு பாப்அப் விண்டோ வந்து
அன்பிளாக் பண்ணணும். ப்ரௌசரில் அன்பிளாக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகிடும். அதை நீங்கள் பார்த்துக்கலாம், உங்களதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கஸ்டமருக்கும் மெயில் ஐடியில் சென்ட் ஆகிருக்கும் உங்கள் மெயிலேருந்து. இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா சேட்டரில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே இதில் இருக்கும். ஃபஸ்ட்டு சேல் ஆர்டர் எப்போ க்ரியேட் பண்ணீங்க, அது எந்த ஸ்டேஜ்லேருந்து எந்த ஸ்டேஜுக்கு எப்போ மாறிச்சு, அடுத்தது பேமெண்ட் எப்போ பண்ணீங்க, சேல் ஆர்டர் எப்போ கன்ஃபார்ம் ஆச்சு, அதுக்கப்புறம் வேலிடேட் எப்போ பண்ணீங்க, இன்வாய்ஸ் எப்போ க்ரியேட் பண்ணணும், எல்லாமே இதில் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அடுத்தது இது வந்து கஸ்டமருக்கு சென்ட் பண்ணுறீங்களே, பேமெண்ட் பண்ணாததுக்கு முன்னாடி இதை சென்ட் பண்ணிங்களா, சென்ட் பண்ணலாம். சென்ட் பண்ணக்குள்ளே என்ன காட்டணும்னா உங்களுக்கு ஆன்லைன் அந்த லிங்க் அனுப்பிச்சிங்கன்னா இந்தமாரி அவங்களுக்கு கஸ்டமர் போர்ட்டல்னு ஒன்று ஓப்பன் ஆகும். அவங்க கஸ்டமர் போர்ட்டலில் போய்ட்டு இந்தமாரி பே ஆன்லைன், நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து என்ன பண்ணணுன்னா அதுக்கு வந்து நீங்கள் ரேசர் பே இல்லை பேமெண்ட் கேட்வே ஏதாவது ஒன்று இதில் அட்டாச் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் போய்ட்டு பே நவ் கொடுக்குள்ள அந்த பேமெண்ட் அதில் போய் கஸ்டமர் ஓப்பன் பண்ணி பே பண்ணுற மாதிரி வரும். இதில் பேமெண்ட் கொடுத்துட்டு அவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். கஸ்டமர் போர்ட்டல் இதுலேயே கஸ்டமர் போர்ட்டல் தனியாக ஒன்று இருக்கும், அட்மின் போர்ட்டல் தனியாக இருக்கும், ஸ்டாஃப்ஸுக்கு தனியாக ஒரு போர்ட்டல் இருக்கும். அதில் வந்து கஸ்டமர் போர்ட்டலில் கஸ்டமர் வந்து இன்வாய்ஸ் மட்டும் இந்தமாரி பார்த்துட்டு அவங்க பேமெண்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். தேங்க்யூ. இதோட சேல்ஸ் ஆர்டர் முடியுது. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்த்தோன்னா சேல்ஸ் ஆர்டர் எப்படி க்ரியேட் பண்ணி இன்வாய்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதும் போதும். தேங்க்யூ.